மர்மம் நிறைந்த மலைப்பாதை கொலை, வாழைத்தோப்பு குன்று கதை சுருக்கம். இது ஒரு பனி படர்ந்த மலை கிராமத்தில் நடந்ததாக சொல்லப்படும், இன்று வரை மர்மமாகவே இருக்கும் ஒரு உண்மை சம்பவம். வெளிச்சமே நுழையாத ஒரு வாழைத்தோப்பு வழியாக செல்லும் அந்த குன்றின் பாதை இரவில் ஒரு பெண்ணின் அலறல் சத்தத்தால் உறைந்து போனது. இந்த கதை ஒரு கொலை, ஒரு பேய் மற்றும் துணிச்சல் மிக்க ஒரு காவல் அதிகாரி குறித்தானது. மாலை 7 மணி. நீலகிரிக்கு அருகில் அமைந்திருந்த எழில் கொஞ்சம் மேகமலை கிராமம் மாலை நேர பனியால் போர்த்தப்பட்டிருந்தது. அந்த இரவில்தான் நகரில் பலரும் அறிந்த தைரியமான பெண் பத்திரிகையாளர் காஞ்சனா ஒரு முக்கியமான பேட்டியை முடித்துவிட்டு தனது பழைய ஜீப்பில் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். அவள் வந்த வழி வாழைத்தோப்பு குன்று என்று அழைக்கப்படும் ஒரு குறுகிய மலைப்பாதை. இந்த பாதையை பற்றி அந்த கிராமத்து மக்கள் ஒரு கதை சொல்வார்கள். ஒரு நூற்றாண்டுக்கு முன் காதலில் தோற்ற ஒரு இளவரசி இந்த பாதையில் தற்கொலை செய்து கொண்டதாகவும், அதன் பின் இரவில் அங்கே தனியாக செல்பவர்களை அவளின் குளிர்ச்சியான நிழல் துரத்துவதாகவும் ஒரு பீதியை கிளப்பியிருந்தனர். காஞ்சனாவுக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஆனால் அன்று இரவு அந்த பாதை வழக்கத்தை விட அமைதியாகவும் இருள் சூழ்ந்தும் இருந்தது. வாழைத்தோப்பு குன்றின் நடுப்பகுதியை அவள் அடைந்த போது கார் திடீரென இறைந்து நின்றது. பேட்டரியின் ஒளியும் அணைந்து போக மொத்த பகுதியும் இருளில் மூழ்கியது. சீக்கிரம் பழுது பார்க்க வேண்டும் என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு ஹெட்லைட்டை சரி செய்ய அவள் காரை விட்டு இறங்கினாள். அப்போது தூரத்தில் ஒரு பெண் குனிந்து அழும் மெல்லிய சத்தம் கேட்டது. முதலில் அது காற்றின் சத்தம் என்று நினைத்தாள். ஆனால் அடுத்த கணம் அந்த அழுகை ஒரு பயங்கரமான உயிர்ப்பலி அலறலாக மாறியது. அலறல் வந்த திசையில் திரும்பிய காஞ்சனா குன்றின் உச்சியிலிருந்து பனி மூட்டத்திற்கிடையே மெல்லிய வெள்ளை நிற ஆடை அணிந்த ஒரு உருவம் எந்த சத்தமுமின்றி காற்றின் வேகத்தில் தன்னை நோக்கி நகர்ந்து வருவதை கண்டாள். அதன் கண்கள் நெருப்பு பொறிகள் போல் மின்னின. பயம் உச்சியை தொட்டது. இது அதுதானா என்று அவள் அதிர்ச்சியில் உறைந்தபோது வெள்ளை உருவம் தன் கையை நீட்டியது. அந்த கையின் நகங்கள் நீண்டும் கூர்மையாகவும் இருந்தன. அடுத்த நாள் காலை அந்த பகுதியில் காஞ்சனாவின் கார் தலைகீழாக கவிழ்ந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. உள்ளே அவள் சடலமாக இருந்தாள். காவல்துறையினர் இதை ஒரு விபத்து என்று முடித்திருந்தனர். ஆனால் காவல் ஆய்வாளர் சுந்தரம் மட்டும் சடலத்தின் கழுத்தில் இருந்து ஒரு சிறிய ஆனால் ஆழமான நீண்ட நகக்கீறலை கவனித்தார். அது விபத்தால் ஏற்பட்ட காயம் போல் தெரியவில்லை. அது மனித நடம் அல்ல. கிராம மக்கள் அனைவரும் அது இளவரசியின் ஆவிதான் அவளை பலி கொண்டது என்று கூறி வழக்கை மூடிவிட வற்புறுத்தினர். ஆனால் சுந்தரத்துக்கு அந்த நகைக்கீறல்தான் இந்த கொலைக்கு பின்னால் ஒரு மர்மம் ஒளிந்திருக்கிறது என்று உணர்த்தியது. ஆய்வாளர் சுந்தரம் விசாரணையை தீவிரப்படுத்தினார். காஞ்சனா கடைசியாக பேசிய நபரின் அழைப்பு பதிவுகளை ஆராய்ந்தார். அப்போது காஞ்சனாவின் நண்பனும் அவளது சொத்துக்கு வாரிசுமான அரவிந்தன் மீது சந்தேகம் வருத்தது. விசாரணையில் அரவிந்தன் ஒரு இரவு வேட்டைக்காரன் போல தனது கையில் சிறிய இரும்பு தகட்டையும் நீண்ட கூர்மையான சங்கிலியையும் கட்டிக்கொண்டு வாழைத்தோப்பு குன்று ஆவி கதையை பயன்படுத்தி காஞ்சனாவை கொலை செய்ய திட்டமிட்டது தெரியவந்தது. அவன் காஞ்சனாவின் ஜீப்பிற்கு முன்னதாகவே பழுது ஏற்படுத்தி அவள் இறங்கியவுடன் தானே ஒரு வெள்ளை ஆடை அணிந்து நீண்ட நகங்கள் கொண்ட இரும்பு தகட்டை கொண்டு அவளை தாக்கி காரை தள்ளிவிட்டு அதை ஒரு பேய் கொலையாக மாற்றி சொத்தை பறிக்க திட்டமிட்டிருந்தான். சுந்தரம் அரவிந்தனை கைது செய்தார். வாழைத்தோப்பு குன்றின் மர்மம் அன்று விலகியது. ஆனால் இன்றளவிலும் அந்த மலைப்பாதையில் இரவில் பயணம் செய்பவர்கள் திடீரென காற்றின் வேகம் குறைவதாகவும் மெல்லிய பெண் குரல் ஒன்று அலறுவதாகவும் சொல்கின்றனர். உண்மை சம்பவம் கொலையாக இருந்த போதிலும் மர்மமான ஆவி குறித்த பயம் மட்டும் நீங்கவில்லை. ஒரு கொலையாளி கிராமத்து மூட நம்பிக்கையை எப்படி தனக்கு சாதகமாக்கி கொலையை மறைக்க முயன்றான் என்பதை இந்த கதையின் திகில் நிறைந்த உண்மை. இது போன்ற தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மற்றும் வேற என்ன வீடியோ போடலாம் என்று கமெண்டில் தெரிவிக்கவும்.